கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த புதன்கிழமை காலை வேளையில் ஆண்டுடைய பரிசுத்த ஆலயத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படி கடவுள் தம்முடைய குமாரனையே பாவமாக்கி இந்த உலகத்திலே பாடுபடவும் இரத்த சிந்தி மரிக்கவும் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள ஆண்டவராக இன்னும் எங்கள் மத்தியிலே வாழவும் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் கிறிஸ்துவை சாட்சி பகர நீர் அருளுகின்ற கிருபைகளுக்காக இறக்குகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் ஒரு உயிர்ப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளவும், உயிர்த்தெழுந்த ஆண்டவரில் இருக்கின்ற விசுவாசத்திலே சக விசுவாச குடும்பங்களோடு உள்ள உறவை வலுப்படுத்தவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் சாட்சி பகரவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். 257வது பாடல்.
20வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 150வது பக்கம், சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு மறுமொழி அருள்வாராக. யாக்கோபின் கடவுளுடைய நாமம் உம்மை உயர்த்தி காப்பதாக. உமது காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து உமது தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நீர் அழிக்கும் வெற்றியில் நாங்கள் கம்பீரித்து எங்கள் கடவுளின் நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கடவுளாகி கர்த்தரின் நாமத்தை குறித்தே பெருமை பாராட்டுவோம். சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே வெற்றி அருளும். நாங்கள் கூப்பிடும் நாளிலே ராஜா எங்களுக்கு மறுமொழி அருள்வாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இதனாலுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34 துவங்கி 43 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 34 துவங்கி 43 முடிவுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 43 முடிய. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேய நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் என்பதே. இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 9 துவங்கி 13 முடிவுள்ள வசனங்களை நான் படிக்க கேட்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மக்தலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பேய்களை துரத்தியிருந்தார். அவள் போய் அவரோடு கூட சஞ்சரித்தவர்களுக்கு அதை அறிவித்தாள். அவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவள் அவரை கண்டாள் என்றும் அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு வழிநடந்து போகிற பொழுது அவர்களுக்கு வேறு ரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை என்பதை. திருமறை பகுதியில் படிக்கின்ற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை முறைமையின்படி நாம் அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியே ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பித்து கனிமடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளை வலது வீற்றிருக்கிறார். இடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவ நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகி கடவுளிடமிருந்தும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலர்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்களை இப்படி வாசி கேட்கலாம். யூதரின் நாட்டிலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் யாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகள். அவரை மரத்தில் தொங்க வைத்து கொலை செய்தார்கள். கடவுள் அவரை 3ஆம் நாளில் எழுப்பி பிரத்யட்சமாய் காணப்பட செய்தார். ஜனங்கள் எல்லாருக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கும் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின் அவரோடு போஜன பானம் பண்ணினவர்களுமாகிய எங்களுக்கே காணப்பட செய்தார் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் காணவும் அவரை கண்டு விசுவாசிக்கவும் ஆண்டவரை கண்டு விசுவாசித்து சாட்சியிடவும் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களுக்குள் கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகப்பெரிய மாணவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற அழைப்பு என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அனுபவம் நமக்கு தருகிற செய்தி என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறது என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மார்க்கு நற்செய்தியாளர் 16ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிற பொழுது அதிகாலையிலே கல்லறைக்கு சென்ற பெண்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அதை அவர்கள் நம்பவில்லை. யூத வழக்கத்தின்படி பெண்கள் பேசுவது, பெண்கள் சாட்சியிடுவது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே மார்க்கு தெளிவாக சொல்ல, அவர்கள் சொல்கிறதை அவர்கள் நம்பவில்லை. அன்று மாலை எமாவூருக்கு போன சீடர்கள் இயேசுவை கண்டார்கள் என்று சொல்லி 2 பேர், யூத மரபின்படி 2 அல்லது அதற்கு மேல் சாட்சி கொடுத்தால்தான் அது சாட்சியமாக இருக்கும். அவர்கள் வந்து சொல்கிறார்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்தவராய் கண்டோம் என்று சொல்லி சொன்னாலும் அவர்கள் அதை நம்பவில்லை என்று மார்க்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தி 2000 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டிருந்தும் இன்றைக்கும் நாம் அதை முழுமையாய் நம்ப ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அழைப்பு, எவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண முடியும், எவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு விசுவாசிக்க முடியும், எவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு விசுவாசித்து அவரோடு பயணிக்க முடியும் என்பதை குறிப்பிடுகிற பொழுது முதலாவது பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எவரை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ அவரைக்கு ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறார். விசேஷக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலே தோன்றியது முதல் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை பிறக்க செய்து உலகத்தின் மேன்மைகளை நாம் கண்டு அதை படைத்த கடவுளையும் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்ட கிறிஸ்துவிலும் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் நமக்கு பல திருஷ்டாந்தங்களை, அனுபவங்களை, படிப்பினைகளை, செய்திகளை, நற்செய்திகளை நமக்கு தருகிறார். கடந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் சிந்திக்க கடவுள் வாய்ப்பு தந்தது. இவைகளெல்லாம்
கடவுளால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே எவரை குறித்து கடவுள் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தம்மை உயிர்த்தெழுந்தவராக தம்மை காண்பிக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். பல்வேளையிலும் நாம் அதை மறந்து போகிறபடினாலே நம் முன்பாக சீஷர்கள் சொன்னது போல வேறொரு ரூபத்திலே நிற்கிற கிறிஸ்துவை நாம் காண முடிகிறதில்லை. காரணம், நாம் கற்று அறிந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தில் வெளிப்படுகிற கிறிஸ்துவை அல்ல, நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற கிறிஸ்துவை நாம் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே நாம் நம்முடைய நினைவுகளுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேறு ரூபமாய் நமக்கு முன்பாக நிற்கிறார். அதை சீடர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு வந்து நாம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆகவே முன்குறிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் இன்று தம்மை ஜீவனுள்ள கடவுளாக கிறிஸ்துவாக நம்மை ஒவ்வொரு நிமிடமும் காண்பித்து கொண்டிருக்கிறார். பல வீடுகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்படுகிற பொழுது, துயரங்கள் ஏற்படுகிற பொழுது, கலிலேய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது, கைவிடப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற நோயின் அனுபவங்கள், பசி துன்பங்கள், துயரங்கள், பொருளாதார சிக்கல்கள், இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்ள கண்டு கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார், முதலாவது அவர் முன்குறித்தவர்களுக்கு தம்மை உயிர்த்தெழுந்தவராய் காண்பிக்கிறார். இரண்டாவது, அதைவிட முக்கிய பவுல் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் எவரோடு போஜன பானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தம்மை உயிர்த்தெழுந்தவராய் காண்பிக்கிறார் என்றார். பாருங்கள், இரண்டாவது அனுபவம். அருமையானவர்களே, பேதுரு அழகாக சொல்லுகிற பொழுது, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு போஜனம் பானம் பண்ணினவர்களுமாகிய எங்களுக்கு, அவரோடு கூட போஜனம் பானம் பண்ணுகிற நமக்கு ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக திருவுளம் பெற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திரு சாக்கிரமென்று வழியாக, திரு சாக்கிரமென்று அனுபவிப்பதன் வழியாய் கடவுளுடைய சன்னிதானத்தில் வார்த்தையும் இறை அருட்சாதனங்களாகிய திருமுழுக்கு, திருராபோஜனம், இவைகளின் வழியாக கடவுள் இன்றைக்கும் தம்மை உயிர்த்தெழுந்தவராக சாட்சி பகிறார். எவர் ஒருவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடவுளின் திருவருட்சாதனங்களிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை ஜீவனுள்ள கிறிஸ்துவாக காண்பிக்கிறார். பல வேளைகளிலும் நாம் பொருளற்றவர்களாய், அர்த்தமற்றவர்களாய், அனுபவமற்றவர்களாக போஜனம் பானம் பண்ணுகிறபடியினாலே, அவரோடு பந்தியில் இருக்கிறபடியினாலே நம்மை சந்திக்கிற, நம்மோடு போஜன பானம் பண்ணுகிற கிறிஸ்துவை நாம் காண முடியாமல் இருக்கிறோம். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை போஷிக்கிற, நம்மை வளப்படுத்துகிற, நம்முடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக நம்மோடு உறவாடுகிறார், இணைந்திருக்கிறார். ஆகவே இவைகளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பவுல் நமக்கு தருகிற அழைப்பு, ஏன் ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும், அவர் நம்மோடு உறவாடுகிறார், ஏன் அவர் நம்மை முன்குறித்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஏன் அவர் நமக்கு தம்மையே போஜனமாக தருகிறார் என்பதற்கு பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக நான் வசிக்கிற பொழுது 43 வசனத்தில் சொல்லுகிறார், அவரில் விசுவாசம் வைக்கும்படி, பாவ மன்னிப்பை பெறும்படி கடவுள் நமக்கு பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படும். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் அவரால் முன்குறிக்கப்பட்டு அவரோடு போஜன பானம் பண்ணுகிற நமக்கு தம்மை காண்பிப்பதன் வழியாக கடவுள் தம்முடைய இரக்கத்தை நமக்கு தந்து விசுவாசத்தை நமக்கு தருகிறார். விசுவாசம் நம்மை கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பின் பாக்கியத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிற, அவர் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறார். 42 வசனம் சொல்லுகிற பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. இவரே கடவுளுடைய மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நித்திய நியாயாதிபதியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாய் நம்மை ஆண்டவர் பாவம் மன்னிப்பை நமக்கு தருகிறார், விசுவாசத்தை பெருகச் செய்கிறார்.
அது மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு நாள் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் பிரசங்க பொருளாக வார்த்தையினூடாக நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து பாவ மன்னிப்பையும் கிருபையின் சாக்கியங்களை நமக்கு தருகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, ஏன் நாம் விசுவாசிக்க வேண்டும்? ஏன் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? ஏன் நித்திய நியாயாதிபதிக்காக முன்பாக நாம் நிறுத்தப்படுவதற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் நமக்கு பெரிய ஒரு கட்டளையை தந்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், அவரை பிரசங்கிக்கும்படியாய் சாட்சி பகிரும்பாரியாக கட்டளையிட்ட கடவுள் கொடுத்திருக்கிற பிரதானமான கட்டளையை தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சாட்சி பகர வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் அதான் கொர்நேலியுடைய வீட்டிலே போய் நின்று சொல்லுகிற பொழுது 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதேயா தேசமெங்கும் கலிலேயா பகுதியிலும் அநேகரை குணப்படுத்தி நோய்களிலிருந்து சௌக்கியமாக்கி நன்மை செய்கிறவராய் சிருஷ்டித்திருந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற இந்த நன்மைகளை எல்லாம் நாம் பட்டியலிட்டு அவருக்கு சாட்சி பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், அடுத்து சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், அது அவர் செய்த நன்மைகளை மாத்திரமல்ல. பேதுரு சொல்லுகிறார், இதோ யூதர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து மரத்திலே தொங்கி மரித்தார், கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம், அதற்கு நாங்கள் சாட்சிகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் கண்ட மக்களாய் சாட்சி பகர நாம் அழைக்க. ஆகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற பிரதானமான கட்டளை நம்முடைய வாழ்க்கையினூடாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சாட்சி பகர வேண்டும். இந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற, நாம் சந்திக்கிற, நம்மோடு பழகுகிற, நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த உயிர்ப்பின் அனுபவம் என் வாழ்வினூடாக தருகிற பாதிப்புகள் என்ன, அவருடைய வாழ்க்கையை அசைக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னில் செயல்படுகிறாரா என்பதை நாம் உணர்ந்து வாழுகிற பொழுது கிறிஸ்து தம்மை உயிரோடு நம்மை காண்பிப்பதன் நோக்கத்தையும், கிறிஸ்து நமக்கு தம்முடைய சரீரத்தை உணவாக தருகிற சிலாக்கியத்தையும், கிறிஸ்து அவரிலே மன்னிப்பை கொண்டு விசுவாசத்தை பெருகச் செய்து அவருக்கு சாட்சிகளாக நம்மை பயன்படுத்துகிறதும் பொருள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த உயிர்ப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே தர தூய ஆவியானவர் நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 586வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சி பகரும்படியாக ஆண்டவர் எங்களை முன்குறித்து உம்முடைய வார்த்தையினாலும் திருசக்கரமனினாலும் தம்மை உயிர்த்தெழுந்தவராக எங்களுக்கு காண்பித்து எங்கள் வாழ்விலே விசுவாசத்தை பெருகச் செய்து பாவங்களை மன்னித்து ஒரு புதிய வாழ்வை எங்களுக்கு தந்து நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை வெளிப்படுத்த நீர் தருகிற பாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். விசுவாச சமூகமாய் அதிகாலை வேளையிலும் உம்முடைய திருசன்னிதானத்தில் கடந்து வந்து ஆண்டவரே நம்பிக்கையோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவருக்கு நோக்கி பாரும். அவரவர் தம்முடைய தனிப்பட்ட வாழ்வுகளில் உம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் தாரும். அவருடைய குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடவுளுக்கு பயப்படுகிற எந்த மனிதரும் அவருடைய வாழ்க்கையில் கடவுள் தம்முடைய இரக்கத்தை நன்மைகளை வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் சீஷர்களைப் போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை இன்றும் நம்ப மனமற்ற பாவிகளாக இருக்கிறோம். எங்கள் அவநம்பிக்கைகளை களைந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக எங்கள் வாழ்விலே எப்படி செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அனுபவமாக்கி கொண்டு வாழ்வதற்கு கிருபை தாரும். இது காலை வேளையிலும் ஆண்டவரே, நம்முடைய சன்னிதானத்தில் நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த விசுவாசத்தில் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். குடும்பங்களை, உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். வெளியூர்களில், கடல் கடந்தூர் தேசங்களில் வசிக்கிற குடும்பங்களை தம் வாழ்வுகளில் இப்படி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாரும். பயத்திலும் நடுக்கத்திலும் காணப்படுகிற வளைகுடா பகுதியிலே வசிக்கிற குடும்பங்களை கர்த்தர் நோக்கி பாரும். கர்த்தர் அவருடைய போர் அமைதியாக முடிந்து ஆண்டவரே சமாதானம் நிலைநிறுத்தப்பட கர்த்தர் நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, சேதங்கள், இழப்புகள் ஒன்றும் நேரிடாதபடி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய சட்டிலே மறைத்து நீர் பாதுகாத்து கர்த்தர் விரைவாக ஆண்டவரே அந்த போர் சூழல்கள் மாறி உண்மையான அமைதியும் சமாதானம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தருளும். ஆண்டவரே, நோயின் அனுபவங்களிலே காணப்படுகிற மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வயோதிக தாய் தந்தையர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் நோக்கி பாரும். பிள்ளைகளை ஆண்டவர் குழந்தைகளை ஆசீர்வதியும். தேர்வு காலங்களிலே எங்கள் பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். பலவிதமான ஆண்டவரே, அதிக வெப்பத்தினாலே ஏற்படக்கூடிய நோய்கள், நோய் பாதிப்புகள் எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகளை அண்டு சேராதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் திருப்படை ஊழியங்களையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆராதனைகள், விசேஷ நிகழ்வுகள் அனைத்திலும் ஆண்டவர் கூட இரும். இன்றும் மாலை நடைபெறுகிற இடைவார ஆராதனையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து திரளான ஆண்டவரே குடும்பங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை தாரும். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். கடவுள் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாக மாற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய வாழ்வை வளப்படுத்தி அவர்களையும் அவள் சார்ந்திருக்கிற குடும்பங்களையும் அவள் நிமித்தமாய் திருச்சபையின் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட அருள் தாரும். ஆண்டவரே, சரீர பலை நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற திருமதி ரங்காபாய் பெனோனி அவர்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் அவர்களுக்கு வேண்டிய சுகத்தையும் அளிக்கப்படுகிற மருத்துவ பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து விரைவாக ஆண்டவரை வீடு திரும்புவதற்கு தேவன் உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரையும் ஆண்டவர் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தங்கள் உழைப்பு, தொழில் மேற்கொள்ளுகிறவர்கள், பயணங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் யாவரோடும் உடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பை தாரும். நன்மை நிறைந்த ஒரு நாளாக இந்த நாளை எங்களுக்கு அமைத்து தாரும். எந்த ஆபத்து, தீங்கு, ஆண்டவரே துயரங்கள் எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். மீண்டும் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு வளமான வாழ்வை தந்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியங்களை தாரும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்குங்கள் பிதாவே,
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக. சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவது அந்த வீடுகளாக தங்களுக்கு தார். எங்கள் கண்ணாடி தாங்க மடிக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு பண்ணி எங்களை சோதனைக்கு பிறப்பிடாமத்தையும் ராட்சி வல்லமை மகிமை என்றைக்கும் விடவில்லை. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வழிநடத்துகிற சமாதானம் உங்கள் அனைவரோடும் இடுமென்று நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.